என் வீட்டு குட்டீஸ்க்கு சளி பிடிக்குது அப்படின்னாலே உடம்பு ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் க்யூர் ஆகிடும். இந்த டைம் புதன்கிழமை தம்பிக்கு ஊற்ற முடியல, அதனால் சனிக்கிழமை 2 பேருக்கும் எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றி கஷாயம் ஊற்றி தலைக்குமே சாம்பிராணி போட்டு விட்டாச்சு. ஏதோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுனாலே ஒரு பயம், தெரிச்சு ஓடிடுவோம் நானும் அண்ணாவும். ரீசன் என்னன்னா அம்மா வந்துட்டு அப்படியே எண்ணெய் சட்டிக்குள்ளார முக்கி விட்ட மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவாங்க. குளிக்க வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே ஆகும் அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுக்கு. அதனாலே கடுப்பாயிரும். பட் இப்போ அதே ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்கள மாதிரி நான் தேய்க்க மாட்டேன். நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் தேய்ச்சி தண்ணி ஊற்றி விடுவேன். ஆண் பிள்ளை அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண் பிள்ளைனா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேய்ச்சி எண்ணெய் குளிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னுமே எத்தனை பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பாண்டி கிளம்பியாச்சு. தம்பிக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது சண்டே, ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருந்தோம். ஃப்ரெண்டு தான் ஹால் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சண்டேவும் எக்ஸாமை முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. பாய்.